இப்போ நீங்க நேசிக்கிறவங்க இல்ல உங்க காதல் என்ன நினைவுகளோட சுத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்க நினைவுகளோடவா? இல்ல வந்து வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான எனர்ஜி இங்க இருக்கு. அ யாராவது போயிருந்தாங்க அப்படின்னா திரும்ப வரப்போறாங்க. ரீகமிட் அண்ட் ட்ரெடிஷன் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. 2மே கல்யாணத்த பத்தி தான் பேசுது. ஸோ இந்த பெர்சன் உங்க வாழ்க்கையில திரும்ப வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மேம்போக்கான விஷயம் இல்ல. அவங்க வந்து திரும்ப வர்றது உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், கமிட்மெண்ட் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாம உங்களுக்கு நிறைய சூப்பர் லவ் லெட்டர்லாம் இருக்கு. அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. இது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்க எல்லாத்தையும் செக் வித் தி ஸ்டார் சீட் எனக்கு அன்போட வர வைக்கிறேன். இங்க சர்ப்ரைஸ் கார்டு இருக்கு. இது நிஜமாவே ஒரு சர்ப்ரைஸ் கார்டு தான். இந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ adorn the everyday with surprises. கீப் த ஃப்ரெஷ்னஸ் அலைவ். உங்க காதல் வந்து மேல மேல வளர்றதுக்கு பிரபஞ்சம் சொல்ற ஒரே ஒரு சீக்ரெட் வந்து உங்க வாழ்க்கைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கோங்க. ஒருத்தங்கள ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப அவசியம் உங்க காதல் வாழ்க்கைய முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, நீங்க பேசாம இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதா இருந்தது, அவங்க தவறா புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து இப்போ சால்வ் ஆக போகுது. அந்த எனர்ஜிய பத்தி தான் இந்த கார்டு எல்லாமே பேசுது. அ இந்த ரிகன்சிலியேஷன் அந்த ரீகமிட் இல்லன்னா ரீஅஃபர்ம் யுவர் கமிட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரையல்ஸ் ப்ரூவிங் லவ்ஸ் ரெசிலியன்ஸ். இந்த காதல் வந்து தடைகள தாண்டி எவ்ளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெற்றிய அடையும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளோ நாளா இருண்டு இருந்தது காதல் வாழ்க்கை அப்படின்னா, இனிமே வந்து அதுல வெளிச்சம் வரப்போது. இனிமே வந்து என்ன சொல்லுவாங்க? மழை போல வந்தது பனி போல மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் உங்க வாழ்க்கையில நிறைய சர்ப்ரைசஸ் பிரபஞ்சமும் வச்சிருக்காங்க. உங்க பெர்சனும் வச்சுட்டுருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க மட்டுமே பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்றாங்க. சர்ப்ரைஸ்ங்கிறது வந்து சர்ப்ரைஸ் அந்த இன்ட்ரஸ்டிங் ஈவென்ட் கிரியேட் பண்றது வந்து அந்த நிகழ்வுகள் வந்து தொடர்கதையா இருக்கணும். இப்ப வந்துட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப மட்டும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துட்டு, ஒரு 6 மாசம் போச்சு அப்படின்னா, அந்த சர்ப்ரைஸ வந்து நீங்க விட்டுறக்கூடாது. அப்பப்போ இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ரெடிஷன் மாரியே வச்சுக்கோங்க. ஒரு கலாச்சாரம் மாரியே உங்க காதல் வாழ்க்கையில வச்சுக்கோங்க. அது வந்து இந்த காதல எப்பவுமே உயிர்ப்போட வச்சிருக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்ப எவ்ளோ எக்ஸைட்மென்ட் இருக்கோ, இன்னும் 60 வருஷம் கழிச்சும் அதே எக்ஸைட்மென்ட் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒருத்தங்கள ஒருத்தங்க எப்பவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான். எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நீங்க பண்றது, இல்லன்னா காலையில அவங்களுக்காக அ காலையில எந்திரிக்கும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் குடுக்கறது, இல்லன்னா வந்து அவங்க உங்களுக்கு குடுக்கறது, ஏதோ ஒரு விஷயம் டெய்லி அது டெய்லி ருட்டீனாவே வச்சுக்க சொல்றாங்க. இல்ல எங்களால டெய்லி முடியாது. நாங்க ரொம்ப டயர்ட், ரொம்ப பிஸி அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். இது வந்து உங்களோட ஃபியூச்சருக்கான கைடன்ஸ். யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. நீங்க அவங்கள வந்து ரொம்ப சிரமமே படாம அழகா சிரிக்க வைக்கிறீங்க. அவங்க சிரிப்புல வந்து உயிர்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்க இருக்கும்போது மட்டுமே. ஐ எம் ஹேப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் யூ. நீங்க இருக்கும்போது, உங்களோட அருகாமையில இருக்கும்போது, அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது எப்படி அவங்க வார்த்தைகளால விவரிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ரீகமிட் உங்களுக்குள்ள என்ன என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து பேசாம இருக்கிறதும் ரீகமிட் தான். ஸோ பேசாம இருக்காங்க, பேச போறாங்க அப்படின்னாலும், அது ரீகமிட் தான். ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங்கர். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் அருகாமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களோட நாட்கள கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் காதல் வந்து கடைசி வரைக்கும் நீண்டு இருக்கணும், நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் லாங்கர் அப்படின்றாங்க. இந்த காதல் வந்து இப்போ முடியறது இல்ல. இப்ப பார்த்து ஒரு 6 மாசம் கழிச்சு சலிச்சு போகக்கூடிய காதலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால தான் முன்னாடியே பிரபஞ்சம் உங்களுக்கு அவங்களோட எண்ணங்கள சொல்றாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மூலம். இந்த டெக்லேருந்து இன்னைக்கு கார்டே வந்துருச்சு. யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். நீங்க யாரு கனவு காண்றீங்களோ, அவங்க தான் உங்க வாழ்க்கையில உங்க காதலா வரப்போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல ஐ வுட் லவ் யூ இன் எவ்ரி லைஃப் டைம். இந்த இந்த காதல் வந்து ஜென்ம ஜென்மத்துக்கு தொடரணும். இந்த பந்தம் அப்படி இந்த இந்த ஒரு ஜென்மத்தோட இது முடிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ம ஜென்மமா இது தொடரணும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல காதல் இருக்கு அவங்களுக்கு. இது வந்து வார்த்தைகள சொல்லி புரிய வைக்கிற காதல் கிடையாது. இது வந்து ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர பந்தம். அதனால உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாத்தையும் நானே உடைச்சேன்னா நல்லா இருக்காது. நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. ஃபினான்ஸ் அண்ட் கரியர் மேபி அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ட்ரூ அண்ட் ஜென்யூன் லவ் அப்படிங்கிறது. அதுல வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ அவங்க ஒரு ஒரு அடி பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ப பொருளாதார நிலைமையா இருக்கலாம். இல்லைன்னா
பொருளாதாரத்துல இன்னும் கொஞ்சம் மேம்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆர் அ ஃபேக்டர் இன் யுவர் லவ் லைஃப் ரைட் நவ். கண்டிப்பா வந்து உங்க காதல் வாழ்க்கைய பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து தடைய உருவாக்கிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கலாம். அதனால அவங்க வந்து நான் நிறைய ஏர்ன் பண்ணணும், நான் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட எண்ணமா இருக்கலாம். இது நீங்களா கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து நீங்க ரொம்ப எதிர்பார்க்காத சமயத்தில் நடக்கும் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் வர்த் எக்ஸ்ப்ளோரிங். இந்த காதல் ரொம்ப உண்மையான காதல். இந்த காதலை வந்து நீங்க அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது வந்து ஒரு சரியான செயலா இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. இது வந்து இந்த காதலை வந்து உணர்றது வந்து ரொம்ப சரியான விஷயம், ரொம்ப சரியான செயல். அதை வந்து நீங்க இந்த ஃபீலிங்கை நீங்க தப்பா நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் மெயினான விஷயம் இங்க. இன்னும் இதை கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு இருக்க சர்ப்ரைஸ் அந்த லவ் லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லவர்ஸ் கார்டு பாட்டம் டெக்ல திரும்ப லவர்ஸ் கார்டு வருது. ஆனா அதான் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ தடை இருக்கு நிச்சயமா. ஜட்ஜ்மெண்ட், கல்யாணம் திரும்ப அதுதான் வருது. கமிட்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இல்லை. கல்யாணம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி வெளியில வருது. கொஞ்சம் இன்டிசிஷன்ல இருக்காங்க. எப்போ கல்யாணம் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கிறதுல. இல்லைனா வந்து ரொம்ப காடடான பர்சன். இந்த கல்யாணத்தை ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சுக்கணும், இல்லைனா வந்து பெருசா யாருக்கும் சொல்லாம ரகசியமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ரகசியமா பண்றதுக்கு காரணம் தப்பான எண்ணங்கள் எதுவும் இல்லை. மேபி வீட்ல தடைகள் இருக்கலாம். இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஏதாவது பாரத்தை அவங்க தலையில போடலாம். அதனால ரொம்ப சீக்ரெட்டிவா அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். இது வந்து கண்டிப்பா போன ஜென்மத்து பந்தம். 6 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் லைஃப், இல்லைனா பாஸ்ட் கனெக்ஷன், பாஸ்ட் லவ். உங்களுக்கு இந்த பர்சன் ஆல்ரெடி தெரியும். டவர் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க போது நீங்க கல்யாணம் பண்றதோ, இல்லை வந்து நீங்க இந்த கல்யாணத்தை வெளியில சொல்றதோ. மேபி நீங்க ஆல்ரெடி ரகசியமா கல்யாணம் பண்ணிருக்கலாம், தெரியல. மேபி இல்லைன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இது நீங்க இருக்கலாம். ஏன்னா இந்த கார்டு வந்து ரொம்ப ரகசியமா இருக்கு. நீங்க உங்க மனசை உங்க காதல் வாழ்க்கையில ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பிரபஞ்சம் சொல்றாங்க. அது எப்போ வெளியில வருமோ அப்போ வெளியில வரும். அது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப அமைதியாவே இருங்க. இது வந்து வெளியில வர்றது வந்து நிறைய பேத்துக்கு ஷாக்கிங்கா இருக்க போது. மேபி நீங்க ரகசியமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு போகும்போது யாராவது பார்க்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ரகசியமா வச்சுக்க சொல்லுங்க. எங்கேயும் ஸ்க்ரீன் இருக்கு. 2 பேருமே ஆண், பெண் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே உங்க காதல் வாழ்க்கைய ரகசியமா வச்சுக்கிறீங்க. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அ இந் இது என்ன சொல்றது? ஸ்கார்ஃப்ன்னு கூட சொல்லிக்கலாம். இல்லன்னா வந்து ரோப்ன்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஏதோ ஒரு விஷயம். அவங்க வந்து மேலேயே அணிஞ்சிருக்காங்க அங்கேயே. அ நீங்க வந்து பின்னாடி வந்து அத ஒரு மறைப்பா போட்டிருக்கீங்க. நீங்க வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க இந்த ரகசியம் சுத்தமா யாருக்கும் தெரியாது. நான் மூடி போட்டு மூடுறேன் அப்படின்னு. இவங்க வந்து ரொம்ப கேஷுவலா அத மறைக்கிறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்க ரொம்ப ஸ்டபனா, ஃபெமினின் எனர்ஜி நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறீங்க. பட் உங்க பெர்சன் வந்து கேர்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த ரகசியத்த. ஸோ அதனால நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. இந்த ஆஃபர் அவங்க வந்து இந்த காதல் உங்ககிட்ட சொல்றதோ, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதோ, இல்ல நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதோ யாருக்குமே தெரிய போறது. இட்ஸ் அ சீக்ரெட். பிரபஞ்சம் சொல்றாங்க இந்த சீக்ரெட் வெளியில வரும்போது நெறைய பேர் நெஞ்சு பிடிச்சுப்பாங்க. அட பாவிகளா! அப்படின்னு. அது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனை இல்ல. நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். ஐ அம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. இதுதான் லவ் லெட்டர். அவங்க சொல்றாங்க உங்களோட இந்த காதல அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு, இந்த காதல ஒரு ஸ்திரமான ரிலேஷன்ஷிப்பா மாத்துறதுக்கு கல்யாணம் தான் அது. ரொம்ப அவங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காதல பத்தின தெளிவு அவங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட அவங்க நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் பொய் மட்டும் பேச மாட்டாங்க. அதே மாரி தான் நீங்களும் 2 பேரும் இட்ஸ் லைக் ஜாடிக்கு ஏத்த மூடி தான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்க போறீங்க. சில சமயம் அது வந்து உங்கள ஹர்ட் பண்ணலைங்க பார்த்தீங்களா, அந்த 2 கத்தியும் பிரபஞ்சம் வந்து உங்க மனச உங்களுக்குள்ள அந்த ஒ ம் அந்த ஓப்பனா இருக்கட்டும். உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன், உங்களுக்குள்ள அந்த உரையாடல் ரொம்ப தெளிவா ஓப்பனா இருக்கட்டும். ஆனா வெளியில அத சொல்ல வேணாம். 2 பேரும் உங்க மனச வந்து ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான். வி ஹர்ட் ஈச் அதர். நோ ஒன் வாஸ் மோர் டு பிளேம் தேன் அதர்.
லெட்ஸ் மேக்கப் அண்ட் மூவ் ஆன். யாராவது உங்கள காயப்படுத்திட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் உங்கள ப்ளேம் பண்ற பழக்கம் இருக்கு. எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத பழக்கம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. திரும்ப சொல்றேன். ஒரு சிலருக்கு. யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டு போயிட்டு திரும்ப வராங்க அப்படின்ற அந்த சூழ்நிலையில மட்டும் அவங்க வந்து எப்படி உங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, சமாதானப்படுத்துறதுக்கு, அ நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், நீயும் தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னா, ப்ளேம உங்க மேல போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு காதல் இருந்தது அப்படின்னா, நீங்க அத கண்டும் காணாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, அதையே சாக்கா வச்சு நீங்க வெளியில வந்துரலாம். இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான். ஜெய் சரம், காட் பிளெஸ் யூ.